வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அட்டகாசமான செட்டிநாடு ஸ்டைல் நண்டு குழம்பு எப்படி பண்றது அப்படின்னு பார்த்துடலாம். இதை பண்றதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 2 நிமிஷம் அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும்னா போதுமானதா இருக்கும். அதில் உள்ள பாலெல்லாம் ட்ரை ஆகி வரணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க, அது போதும். இதில் எண்ணெய் எதுவும் சேர்க்கணும் அவசியம் இல்லை. இப்போ இது லேசாக வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதே போல் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதையும் சேர்த்து நம்ம இந்த தேங்காய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற சூடே போதுமானது. டோட்டலாக மொத்தமாக ஒரு 5 நிமிஷம் வதக்குனீங்க அப்படின்னாலே போதும். அதில் உள்ள பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஆற வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வதக்குனா போதும். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது லேசாக பொன்னிறமாகி வரட்டும். அந்த டைமில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெந்தயம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 15 பல் அளவுக்கு பூண்டு தோல் உரிச்சிட்டு லேசாக இடித்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது லைட்டாக அந்த தோல் மட்டும் நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வந்தால் போதுமானது. ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்தால் போதுமானது. நம்ம குழம்பு கொதிச்சு வரும்போது பார்த்திங்கன்னா இது மோஸ்ட்லி இந்த பூண்டெல்லாம் கரைஞ்சி போயிடும். நமக்கு வாயிலே கடிப்படாது, அந்த அளவுக்கு இருக்கும். லேசாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்ல நைஸாக பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நிறைய சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு நல்லா திக்காக வரும். இது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கி வரணும். இது கூடவே 2 தக்காளி பழத்தையும் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். லேசாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ அளவுக்கு நண்டு எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் நண்டோட அளவு குறையும் போது இந்த மசாலா இதோட அளவெல்லாம் குறைச்சிக்கலாம். நண்டு சேர்த்துட்டு நம்ம இது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நண்டோட கலர் சேஞ்ச் ஆகி வரணும். ஒரு ஆரஞ்சு கலர் வரும். இந்த நண்டோட கால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் வரும். அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். இந்த மாதிரி வரணும். ஒரு 4-5 மினிட்ஸில் இந்த கலர் நமக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிளகு தேங்காய் அந்த பேஸ்ட்டு, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துடுங்க. 1 நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்படியே நண்டு கூட சேர்த்து இப்போது இதுக்கு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் கூட குறைச்சிருந்ததுன்னா அது நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். வீட்டில் நம்ம யூஸ்வலாக குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மல்லித்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன், வீட்டில் அரைச்சது. இது கூட ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை நம்ம இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு உப்பு இந்த அளவு போதுமானது. உங்களுக்கு வேணால் நீங்கள் கம்மியாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி கூட குறைச்சிருக்குன்னு டேஸ்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொதிக்க வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இந்த குழம்பு கெட்டியாக ரெடியாகி வந்துடும். உங்களுக்கு காரம் உப்பு எல்லாமே இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. பாருங்க, 10 நிமிஷத்தில் நல்லா கெட்டியாக கொதிச்சு வந்துடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான செட்டிநாடு ஸ்டைல் நண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.